மணிக்கம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த சீமான் தற்போது வருகை புரிந்திருக்கிறார். மேலும் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மணிக்கம், நாம் தமிழர் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சீமான் தற்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். வள்ளூர் கோட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில காவல்துறையினர் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இந்த இடத்துல கைது பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி வாங்க. நிப்பாட்டுங்க. மணிக்கம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த தற்போது சீமான் வருகை புரிந்திருக்கிறார். முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மணிக்கம், நாம் தமிழர் கட்சியினர் இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அவருக்கு நீதி கேட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன் அனுமதி இல்லை என்பதனால காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழரை கைது செய்து வராங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுதுதான் இந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்த உடனேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கான அனுமதி கொடுக்கப்படாத இடம் என்பதனாலேயும் இந்த ஆர்ப்பாட்டம் அனுமதி பெறப்படாத ஆர்ப்பாட்டம் என்பதனாலேயும் இந்த கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீமான் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடியவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குற்றவாளிகளை தப்பிக்க விடாது என்று அரசை கண்டிக்கும் விதத்திலான பதாகைகள், வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான எஃப்ஐஆர் அந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் என்ற கேள்வியை எழுப்பிய வாசகத்தை கொண்ட பதாகைகளுக்கும் நாம் தமிழர் கட்சியினர் தாங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களையும் ஒட்டுமொத்தமாக போராட்ட காலத்துக்கு வரக்கூடிய நேரங்களிலேயே அவர்கள் முழுதுமாக கைது செய்யப்பட்டு காவல்துறை சார்பால் கைது செய்யப்பட்டு அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நாள் அவர்கள் தடுப்பு காவல் வைக்கப்படுவார்கள் என்ற தகவலும் காவல்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு கைது செய்வதற்காக முன்கூட்டியே 11 பேருந்துகள், 5க்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனங்களை ஏற்கனவே காவல்துறையினர் தயாரில் வச்சிருந்தாங்க. இருந்த போதும் ஒவ்வொரு காவல்துறை வாகனங்களையும் பேருந்துகளையும் 5லிருந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே தான் அந்த ஏற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் அழைச்சலப்படுறாங்க. இதுவரையிலும் 50க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்பொழுது சீமானவருடன் வந்திருக்கக்கூடிய 30-40க்கும் மேற்பட்ட நபர்களும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து ஏறக்கூடிய ஒரு 100 நபர்கள் தற்போது வரையும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடியவர்களும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறை ஈடுபட்டு வராங்க. இதுவரையிலும் 6 பேருந்துகள்ல கைது செய்யப்பட்டு இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடியவர்களும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தொடரும் என்பது காவல்துறையுடைய தகவலாக இருக்கு. இந்த நேரத்தில் காவல்துறை அனுமதியை மீறி போராட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் அரசுக்கும் ஆளுங்கட்சியும் கண்டிக்கக்கூடிய விதமான கோஷங்களையும் பதாகைகளையும் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடைபெறுவது ஒரு ஜனநாயக உரிமை, அதற்கு கூட காவல்துறை அனுமதி மறுப்பது மிக கொடுமையாக இருக்கிறது என்ற வார்த்தைகளை காவல்துறை தெரிவித்தே அவர்கள் இந்த வாகனத்தில் ஏறுறாங்க. சிலர் இந்த வாகனத்தில் ஏற மறுத்து காவல்துறையினுடைய அனுமதியை மீறி போராட்டத்தில் ஈடுபடுவோம், ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பிறகுதான் கைதாகும் என்ற ஒரு வாக்குவாதத்திலும் காவல்துறையினர் ஈடுபடுறாங்க. இருந்த போதும் காவல்துறையினர் இது ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கான இடமும் அல்ல, நேரமும் அல்ல என்று கூறி அவர்கள் கைது செய்து தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய நுங்கப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு நாள் தடுப்பு காவல் வைக்கப்படுவார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.